पर्वताप्रमाणे पातक करणे, पर्वताप्रमाणे पातक करणे, वज्रलेप होणे अभक्तासी, वज्रलेप होणे अभक्तासी, वज्रलेप होणे अभक्तासी, नाही ज्यासी भक्ती तो पतित भक्त, नाही ज्यासी भक्ती तो पतित भक्त, हरिसी न भजत दैवहत, हरिसी न भजत दैवहत, हरिसी न भजत दैवहत, अनंत वाचाळ बरळ ती बरळ, अनंत वाचाळ बरळ ती बरळ, या कैसनी गोपाल पावे हरी, या कैसनी गोपाल पावे हरी, या कैसनी गोपाल पावे हरी, या देवाप्रमाण आत्महा निधान, सर्वा घटी पूर्ण एक नांदे, सर्वा घटी पूर्ण एक नांदे, हरी मुखे म्हणा, हरी मुखे म्हणा, पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी, पुण्याची गणना कोण करी. ராமகிருஷ்ண ஹரி. ஹரிபாட் 7வது கீர்த்தனம். பர்வதா பிரமாணே பாத்தக கரணே. பர்வதா பிரமாணே பாத்தக கரணே, வஜ்ரலேப ஹோனே அபக்தாசி. அபக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் விவிதமான பாப்பங்கள் பாத்தகங்கள் பண்ணி மலமலையா கூச்சு மாத்திரம் வச்சுக்கல, வஜ்ரலேபம் போல இருக்கு அவருடைய பாப்பம். என்ன பண்ணினாலும் அந்த பாப்பம் அதை அழிக்கவே முடியாம சும்மா அடை மாறி பாப்பமாக இருக்கு. நாஹி ஜாசி பக்தி தோ பதித அபக்த, ஹரிசி ந பஜத தெய்வஹத. எவன் பக்தி மார்க்கத்திலேயே இல்லாம இருக்கானோ அவன்தான் பதிதன், அவன்தான் அபக்தன். எவன் ஹரிபஜனமே பண்ணாம இருக்கானோ அவனுடைய நிலையே தெய்வஹதமான நிலை. அனந்த வாச்சால பரளதி பரள, தியா கைசேனி கோபால பாவே ஹரி. வாச்சாலமாக வாய்ச்சவடாலாக எவன் இருக்கானோ, எப்பவுமே எவனுடைய பேச்சு பிதற்றலாகவே இருக்குமோ அவன் எங்கேருந்து கோபாலன் அடைய போறான்? ஞானதேவா பிரமாண ஆத்மாஹா நிதான, சர்வாங்கட்டி பூர்ண ஏக்க நாந்தே. ஞானதேவர் சொல்றார், என்னுடைய அனுபவமே எனக்கு பிரமாணம். ஆத்மா ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் அடைக்கலம். எங்குமே அந்த ஆத்மா இருக்கு, எங்குமே பரிபூர்ணமாகவே இருக்கு. இதுதான் இந்த கீர்த்தனத்துடைய சப்தார்த்தம். இந்த அபங்கத்துல முக்கியமா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறார் மௌலி ஞானேஸ்வர் மகாராஜ். அபக்தன் அப்படிங்கிறவன் யாரு? எவன் ஒரு மலை போல பாப்பங்களை குமிச்சு வச்சுட்டு இருக்கானோ, அந்த பாப்பங்கள் குமிச்சு வச்சது சரி, ஏதோ அதை எப்படியாவது அந்த பாப்பங்களை நிவாரணம் பண்ணிவிடலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தோமானா வஜ்ரலேபமா இருக்கு. சாதாரணமா லௌகிகமான வாழ்க்கையிலேயே நம்ம சிலப்ப பார்ப்போம், சில அழுக்கு கொஞ்சம் நல்லா சோப்பு தண்ணி போட்டு கிளீன் பண்ணினா போயிடும், சிலதெல்லாம் கொஞ்சம் உரசி எடுத்தாதான் போகும்.
சிலதெல்லாம் வெயில்ல காய வச்சு எடுத்தோமானா போகும். ஆனா சிலதெல்லாம் என்ன பண்ணினாலும் கரையாகவே இருக்கும். அந்த கரையை நம்மளால எடுக்கவே முடியாது, என்ன பண்ணினாலும் வராது. வஜ்ரலேப்பன்னு அதுதான் சொல்றது. அது எதனாலதான் அந்த அழுக்கு அடையுமோ அப்படி. ஆனா அந்த அழுக்கு எடுக்கவே முடியாது. அடையா அடைஞ்சு கிடக்கே. அது மாதிரி அடையா பாப்பங்களை சேர்த்து 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 வஜ்ரலேப்ப ஹோனே, வஜ்ரலேப்பமா ஆயிடுத்து. அப்படி என்ன இவ்வாறு வஜ்ரலேப்பமான பாப்பத்தை அவ சேகரிச்சு வச்சுட்டா அப்படின்னா, இப்பேற்பட்ட அபக்தர்கள் யாரு, அவ பண்ணக்கூடிய பாப்பங்கள் எப்பேற்பட்ட வியக்திகள் கிட்டே இந்த பாப்பங்கள் இப்படி ஆகிறது அப்படிங்கிறவர் சொல்றார். எவனுக்கு பகவத் விஷயமாக நிஷ்டையே இல்லையோ, எவன் பக்தி ரஹிதனாக இருக்கானோ, எவன் பதிதனாக இருக்கானோ, எவன் பாத்தகியாக இருக்கானோ, எவனுக்கு வேதங்கள்லயும் சாஸ்திரங்களையும் ஈஸ்வரனிடத்திலையும் ஸ்ரத்தையே கிடையாதோ, எவன் நிஷித்தமான விசாரங்களோட இருந்துட்டும் அந்த நிஷித்தமான விசாரத்தோட இருக்கோமே அப்படின்னு அவனுக்கு அதை பத்தி கவலையே இல்லாம இருக்கானோ, தான் தோன்றித்தனமா என்னென்னலாம் தோணுறதோ அதெல்லாம் எவன் பண்ணறானோ, அது மாத்திரம் இல்ல, பக்தர்களா யாக இருக்காளோ அந்த பக்தர்களை நிந்தை பண்றதுல எவனுக்கு ருச்சியோ, இவெல்லாம் அபக்தாள். தேகத்தையே போஷணம் பண்ணறது அப்படின்னு எவனுடைய கொள்கையோ, இந்திரிய மனோரதம், அவனுடைய இந்திரியங்கள் எங்கெங்க எப்படி அடையிறதோ அப்படி அந்த இந்திரியங்களை அப்படி சந்தோஷப்படுத்துறதுலயே எவனுக்கு கவனமோ, எவனுக்கு அதே குறியோ, எவன் அதி சுவார்த்தியாக இருக்கானோ, தன்னுடைய தேவைகளை பூர்ணம் படுத்துறதுக்காக ஹிம்சைக்கு கூட எவன் இறங்கிறதுக்கு தயாரா இருக்கானோ, இப்பேற்பட்ட மனுஷர்கள் தான் அபக்தர்கள். வழி உண்டா? இந்த அபக்தர்களுக்கு வழி உண்டா கரையேறதுக்கு? கேட்டா உண்டு அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. அவனுக்கு வழி எப்படி உண்டாகும்னா, முதல்ல அவனுக்கு ஒரு அனுதாபமாவது ரிபெண்டாவது பண்ணணும். ஐயோ இப்படி பண்ணிட்டேனே, இனிமே நான் பண்ணக்கூடாது, நான் திருந்தணுமே அப்படிங்கிற எண்ணமாவது இருக்கணும். அவனுக்கு அனுதாபம் அப்படின்னு பேரு. அனுதாபங்கள் பண்ணி தேவையான பிராயஷ்சித்தங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. ஆனா இந்த விவரணத்துல இன்னொன்னு சேர்க்கிறா நம்ம பெரியோர்கள், ஹரிபாட் விவரணத்துல சேர்க்கிறா. அது என்னன்னா, அனுதாபமும் பிராயஷ்சித்தமும் மாத்திரம் இருந்தா போடாது, அது கூடவே பகவத் உபாசனையும் சேர்ந்தாகணும். சில பேர் லோகத்தை நம்ம பார்க்கலாம், திருந்தி விடுறா, நான் தப்பு பண்ணினேன் இனிமே தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு திருந்தி விடுறா. திருந்தினத்துக்கு அப்புறம் நான் தப்பு பண்ணாம இருக்கணுமே அப்படின்னு அனுதாபத்தோட இருக்காளே தவிர பகவன் சன்மார்க்கத்துக்கு அவ வராம இருக்கா. இவர் இங்க சொல்றார், அனுதாபம் மாத்திரம் இருந்து பகவத் உபாசனை இல்லையானால் அந்த அனுதாபமும் பிரயோஜனம் இல்லைன்னு. பகவத் உபாசனையோட அந்த அனுதாபம் இருந்ததுன்னா அந்த பாப்பங்கள் வஜ்ரலேபமாக இருக்கக்கூடிய பாப்பங்களா இருந்தாலும் அதெல்லாம் போக்கடிச்சு அவன் முக்தனாக போகலாம். அந்த பகவத் உபாசனை என்னது? நாமஸ்மரணம். அப்போ அனுதாபயுக்தமான நாமஸ்மரணம் ரொம்ப தேவை இந்த அபக்தர்களுக்கு திருந்தி வரத்துக்கு. பகவதேக சரணம் பண்ணணும், பகவானையே சரணம் அடையணும். அப்பதான் இந்த பாத்தகங்கள் முழுக்க போகும். இந்த விவேச்சனம், இந்த விவரணம் சொல்லும் பொழுதே துண்டா மகாராஜுடைய சைலி ரொம்ப அருமையா இருக்கு. அவரை எத்தையும் விடுறதில்ல, எல்லா கோணங்கள்லயும் அந்த சப்ஜெக்ட பார்த்துட்டே வருவார். ஒரு அபக்தன் பத்தித்தனா இருக்கக்கூடியவன், அவனுக்கும் மோட்சம் வேணும்னா அனுதாபயுக்தமான நாமஸ்மரணம்னு கத்தி சொல்லிட்டார் இல்லையா? இப்போ இங்க
ஒரு விதண்டாவாதமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை அவரே எடுத்துக்கிறார். என்னன்னா, அப்படி பாத்தகம் நிவர்த்தி ஆகணும்னு தேவையா என்ன? பாத்தகம் நிவர்த்தி ஆலையானால் அவன் மோட்சத்துக்கு அதிகாரி ஆக முடியாதா? ஏன்னா இது குதர்க்கமா சில பேர் இந்த கேள்வியை கேட்பா. அதனால தானே பூர்வபட்சமாக இந்த கேள்வி எடுத்துட்டு அதுக்கு தானே சித்தாந்தம் சொல்றார். அந்த சொன்ன சித்தாந்தம்லாம் சாஸ்திர பிரமாணமா நம்ம சந்துகளுடைய வாக்குகளுக்கு பிரமாணமா தான் கொடுக்கிறார். அவ்வளவும் நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு இங்க அவகாசம் கிடையாது. அதுல அவர் சொன்ன விஷயத்தை சாரமா எடுத்து சொல்றேன். பாத்தக நிவர்த்தி ஏன் வேணும்னா, ஒருவன் பாத்தகம் பண்ணினானால் அந்த பாத்தகத்துக்கு என்ன விளைவு? துக்கம். இந்த துக்கம் ஏன் வந்தது? பாத்தகம். இந்த பாத்தகம்ங்கிறது எது? நிஷித்தமான கர்மாக்கள் அவன் ஈடுபடும் பொழுது அது பாத்தகமாக மாறுறது. இந்த கர்மாக்கள் அவனிடத்துல எப்ப வரைக்கும் இருக்கோ அப்ப வரைக்கும் பாத்தக புத்தி இருந்துட்டே இருக்கும். அப்போ இந்த கர்மா எப்ப வரையும் அவன்கிட்ட இருக்கோ, இந்த பாத்தக புத்தி அவனிடத்துல எப்ப வரைக்கும் இருக்குமோ அப்ப வரையிலும் அவனுக்கு ரிசல்ட் துக்கம் தான். இது தவிர வேற ரிசல்ட்டே வர முடியாது. இப்பேற்பட்டவன் அவிவேக்கியாக வேற இருப்பான். பிராயஷ்சித்தம் பண்ணம் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம இருப்பான். பிராயஷ்சித்தம் விடுங்கோ, பశ్చాத்தாபம் கூட படமாட்டான். அப்படி இருக்கிறவனுக்கு என்ன ஆகும்? அகண்டமா ஜன்மம் மரணம் ஜன்மம் மரணம் ஜன்மம் மரணம் ஜன்மம் மரணம் நடந்துட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இப்போதாவது மனுஷ ஜென்மால இருந்து இருக்கான், பாத்தகம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்தது இனிமே நீச்சமான யோனியில தான் பிறவி. அவனுக்கு அகண்டமான நரக்கவாசம் கேரண்டீடு. அது மாத்திரம் இல்ல, ஹரிசீன் பஜத தெய்வஹத அப்படிங்கிற எவன் ஹரிபஜனமே பண்றது இல்லையோ அவனுடைய நிலைமை தெய்வஹதம் அப்படிங்கிறார். தெய்வஹதம்னா என்னது? துர்தெய்வமாக இருக்கக்கூடிய நிலைமை, பாக்யஹீனனாக இருக்கக்கூடிய நிலைமை. பாக்யம் அப்படிங்கிறது என்னதுன்னு நேத்துக்கே நம்ம சிரவணம் பண்ணினோம். பாக்யம் அப்படின்னு இந்த சிருஷ்டியிலேயே ஒண்ணு உண்டு அப்படின்னா குருநாத்தாள் கிடைக்கிறது பாக்யம். நாம சங்கீர்த்தனம் பண்ண கிடைக்கிறது பாக்யம். ஒரு தடவையாவது ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்ல கிடைக்கிறதே பாக்யம். இந்த பாத்தகன் ஒரு குருவை சரணம் அடையாமல் பாக்யஹீனனாக போகிறான். இந்த பாத்தகன் நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடாம இருந்து பாக்யஹீனனாக போகிறான் அப்படின்னு சொல்றார். அடுத்த சரணத்துல அனந்த வாச்சாள பரளதி பரளத்யா கைசேனி கோபால பாவே ஹரி. அனந்த வாச்சாளன் வாய்ச்சவடால் அப்படின்னு சொன்னேனே, யார் இந்த வாச்சாளன்? சும்மா வாய்ச்சவடால்னு சொல்லிட்டு போயிட முடியாது. அந்த வாச்சாளன் வாய்ச்சவடால் என்ன அப்படின்னு 4 பக்கம் எழுதியிருக்கார். அதுக்கு விவரம் இந்த ஒரு வேர்டுக்கு 4 பக்கம் விவரணம் எழுதியிருக்கார். பரம கிருபை இந்த மகான்கள்லாம் நம்மளுக்கு இந்த விஷயத்தை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கிறது. வாச்சாளன்னா யாராம்? எவன் தன்னை ஹரிபக்திக்கு ஒப்படைக்கிறதே இல்லையோ அவன் வாச்சாளன். அது மாத்திரம் இல்ல, நம்ம யாரோன்னு நினைச்சுக்க வேண்டாம் அந்த வாச்சாளனை. இவரோட வேஷபூஷாவெல்லாம் பார்த்தோமானா அவன் நம்மளுக்கு பாடம் சொல்லுவா. நீ அப்படி எந்த விரதம் பண்ணணும், இந்த உபாசனை பண்ணணும், இப்படி சொல்ற பேர்லயும் வாய்ச்சாள இருக்காங்கிறதுக்காக தான் இதை எடுத்துட்டாரு மெனக்கிட்டு டிஸ்கஸ் பண்றதுக்கு. சாதாரணமா வாய்ச்சாவடாளுக்கு பத்தி பேசுறதுக்கு இவர் தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவானே, இதுக்காக தான் எடுத்துக்கிறார். நல்லவன் போல இருந்து சாது போல இருந்து மற்றவர்களை அதை பண்ணு இதை பண்ணு அதை செஞ்சா உனக்கு இது செஞ்சா உனக்கு சாதாரண பாமர ஜனங்களை அதுரப்படுத்தி அவளை பிரமிக்க வச்சு அத்தையத்தையும் பண்ண வைக்கிறா. ஆனா தான் எப்படி இருக்கா? தான் ஹரிபக்தியில இல்லவே இல்லை. அப்ப பிறருக்கு மாத்திரம் பிரவச்சனம். தன்னிடத்துல ஒழுக்கமே இல்லாதவர்கள்
வாச்சாளன் அப்படின்னு அருமையா எடுத்து கொடுக்கிறார். நிறைய பேர் இப்படி இருக்கா. ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, பிராக்டிஸ் பிஃபோர் யூ பிரீச், நோ பிராக்டிஸ் அண்ட் ஒன்லி பிரீச். வாச்சாளன் எப்போ உன்னிடத்துல அந்த பிராக்டிஸ் இல்லையோ, நீ சொல்ற பேச்சுக்கு வேல்யூவே இருக்காது, அந்த தரமே இருக்காது. அப்பேற்பட்டவன் பேசுற நம்மள மாதிரி நல்ல குருநாதால அடைஞ்சவா அவ பேசுறத கேட்டா ஒரு க்ஷணத்தை கண்டுபிடிச்சிடுவோம், அவன் பேச்சுல தரமே இல்லை. ஏன் தரம் இல்லை? அந்த பேச்சு அவன் என்ன பேசுறானோ அதுக்கு பின்னாடி அனுபவமே இல்லையே. அனுபவம் இருக்கிறதுக்கு குரு நிஷ்டை வேண்டாமா, நாம நிஷ்டை வேண்டாமா? அதெல்லாம் இல்லாம வெறும் வரட்டுன்னு பேசக்கூடிய பேச்சு அதெல்லாம். அததான் இவர் சொல்றார், அர்த்த சூன்ய படுபடு. அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன், படுபடு. படுபடுனா பிதற்றல், அர்த்த சூன்யமான படுபடு. அர்த்தம்னா அவன் என்ன பேசுறான் அப்படிங்கிறதுக்கு சப்தார்த்தத்தை பத்தி கேட்கல, அனுபவம் உண்டா? அனுபவம் தான் உண்மையான அர்த்தமே. அனுபவத்தினால பேசணுமே. அனுபவத்தினால எப்ப பேச வரும்? தனக்கு ஸ்ரத்தையும் நிஷ்டையும் சாதனையும் பக்தியும் இருந்தாதான் அனுபவம். இல்லைன்னா அனுபவம் எங்கேருந்து? புஸ்தகத்தை படிச்சு பேசுறதா ஒரு பேச்சு? அர்த்தசூன்ய படுபடு. புஸ்தகத்தை பேச்சு அது பார்த்து படிச்சு ஒரு அர்த்தம் அதுல தெரிஞ்சிருந்தோமானா அந்த அர்த்தம் மனசுக்குள்ள பிரதிபிம்பிக்கும் பொழுது தான் ஏற்கனவே குருநாதன் கூட இருந்தது பிரதிபிம்பிக்கணும், தான் ஏற்கனவே நாம சங்கீர்த்தனம் பண்ணது பிரதிபிம்பிக்கணும், தான் ஏற்கனவே சத்சங்கத்தில் இருந்தது பிரதிபிம்பிக்கணும். அந்த பிரதிபிம்பம் இல்லாத ஒரு ஞானம் வரட்டு ஞானம், படுபடு, அர்த்தசூன்யம். அது அர்த்தமே கிடையாது. பரள அப்படிங்கிறார். இந்த வாச்சாள சொன்னது போறலே அடுத்தது பரளன்னு வேற சொல்றார். ஒருவன் தூக்கத்துல பேத்துறதோ, தூக்கத்திலிருந்து ஏந்தினதும் தூக்க கலக்கத்துல பேத்துறதோ சென்ஸ்லெஸ் இல்லையா? அதுல ஒன்னும் அர்த்தமே இருக்காது. அவன் பேசுற பேச்சுல அவன் இடத்த ஜாகிரதையே கிடையாது. அதுக்கு பரளன்னு பேரு. சில பேர் கண்ணை முழிச்சுன்னு இப்படிதான் பேசுவா, என்ன பேசுறானோ அவளுக்கே தெரியாது. இதெல்லாம் இந்த வாச்சாலமா இருக்கிறதும் இப்படி பரளன்னு படுபடு பண்ணிட்டு இருக்கிறதும் அது ஒரு அருமையான ஒரு நாமம் கொடுத்திருக்காரு அவளுக்கு. இதுக்கு இந்த நிலைக்கு ஒரு நாமம் கொடுத்திருக்காரு. இங்க என்னன்னா அஜ்ஞான ரூபி நித்ரா அப்படிங்கிறார். எதை பேசினாலும் ஆசையா பேசுறார் மகாராஜ். இருக்கிறது இருக்கிறபடி, உள்ளது உள்ளபடி, முழுக்க ஆழத்தோட பேசுறார். இந்த வாச்சாளமா இருக்கிறவாளை பத்தி இப்படி பேசி விட்டுருக்கலாம் இல்லையோ விவரணத்துல, அவருக்கு தீரல. அந்த வாச்சாளர்ல ரெண்டு விதமான வாச்சாளர்கள் உண்டா. ஒன்னு நாஸ்திக வாச்சாளர்கள், அதோட டேஞ்சரஸ் ஆஸ்திக வாச்சாளர்கள். நாஸ்திக வாச்சாளர்கள் யாரெல்லாம்? சார்வாக்கர்கள்னு சொல்லுவா, லோகாயத்தர்கள், தேகாத்மவாதி, பிரத்யக்ஷ பிரமாணம் மாத்திரமே பிரமாணம்னு சொல்றவர்கள், தேகமே தேவன், போஜனமே பக்தி, மரணமே முக்தி அப்படின்னு நம்புறவர்கள், அசாஸ்திரியமான தர்க்கங்களிலே ஈடுபடுறவர்கள், தர்மா தர்ம வியவஸ்தையே இல்லாம இருக்கிறவர்கள், தர்மா தர்ம வியவஸ்தைன்னு ஒன்னு கிடையாதுன்னே நம்புறவர்கள், தர்மா தர்மம் அப்படிங்கறதே அசத்தியம்னு நினைக்கிறவர்கள், ஜகத்தே ஈஸ்வரன் ஒன்னும் கிடையாதுப்பா, ஜகத்தே ஈஸ்வர ரஹிதம் அப்படின்னு சொல்லவர்கள். இவெல்லாம் நாஸ்திகர்கள், வாச்சாளர்களுமே. இவா நாஸ்திகர்களா இருந்துட்டு இருக்கா. இவா நாஸ்திகளா இருந்துட்டு இருக்கிறத மத்தவாளுக்கு அவ பிரீச்சம் பண்ணுவா, உபதேசம் பண்ணுவா. இதெல்லாம் மற்றவர்களுக்கு இந்த உபதேசங்களை கேட்டு சாதாரண ஜனங்கள் எவ்வளவு வழி தவறி கூட போயிடுவா. இது தவிர ஆஸ்திக வாச்சாளர்கள் வேலை. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேட்டகரி. இவா வேதத்தை பிரமாணமா ஒத்துப்பா, ஆனா ஈஸ்வரன் ஒத்துக்க மாட்டான். இவாளுக்கு சொர்க்க பிராப்தியே எல்லாத்துக்கும் கடைசியில சொர்க்க பிராப்தி, அதோட எல்லாம் முடிஞ்சு கொடுத்து. இவ பண்ணக்கூடிய யாகமோ யஜ்ஞமோ வேதம் சொன்னபடி தான் பண்ணிட்டு இருக்கா, ஆனா சொர்க்க பிராப்திக்கு மாத்திரமே. சொர்க்க பிராப்தி தான் அவளுக்கு கடைசி. இவாளுக்கு ஆத்ம ஜானமோ உபாசனையோ சாதனையோ அதெல்லாம் ஒண்ணு, மோட்சமோ அதெல்லாம் ஒன்னும் அவளுக்கு கிடையாது. அவ அதை நம்புறதே கிடையாது. இவெல்லாம் வேதம் படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறார். அந்த வேதத்துடைய உண்மையான ரசம், உண்மையான சாரம் அது தெரிஞ்சுக்காம இப்படி பேத்துன்னு பேத்துறா. இவெல்லாம் என்ன நினைக்கிறா? நாமஸ்மரணம் பஜனை கீர்த்தனம்லாம் சொல்றோமே, அதெல்லாம் பம்புக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. வேத மந்திரம் மாத்திரம் போறோம், கர்மட்டர்களா இருக்கிறதே மாத்திரம் போறோம்.
அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவர்கள் இதை வச்சுன்னு இவா பேத்தின் இருக்கா, இவாள ஆஸ்திக வாச்சாளர்கள் அப்படின்னு சொல்றார். ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார், இது மாதிரி விவிதமான வாச்சாளர்களும் வரலன்னு பேத்தின் இருக்காள் இருக்காளே, தியா கைசேனி கோபால பாவே ஹரி, இவ எங்க எப்படி எப்ப கோபாலன் அடைய போறாளோ தெரியலையே அப்படின்னு அங்கலாய்க்கிறார். கடைசி வரியில ஞானதேவா பிரமாண ஆத்மாஹா நிதான சர்வாகட்டி பூர்ண ஏகநாந்தே. 9 சப்தங்கள் தான் அந்த ஒரு லைன்ல. ஆனா அந்த 9 சப்தங்களுக்கு பெரியோர்கள் மணிக்கூர் கணக்கா பேசிண்டே போவா. அது மாதிரி இருக்கு. ஞானதேவா பிரமாண ஆத்ம ஹா நிதான சர்வாகட்டி பூர்ண ஏக நாந்தே, இந்த 9 சப்தங்கள். அருமையான சில விஷயங்கள் இங்க சொல்றார் மகாராஜ். சார்வாக்கர்கள் அப்படின்னு சில பேர் உண்டு. அவ என்ன நம்புறா அப்படின்னா, ஸ்வதந்திரமா சைத்தன்ய வஸ்து ஒண்ணு உண்டு அப்படிங்கறதே அவ நம்பல. அவளுடைய நம்பிக்கை இதுதான், அப்படி ஒண்ணு கிடையாதுன்னு தான் அவளுடைய நம்பிக்கை. அவளை பொருந்தியவரை ஆத்மாங்கிறது எது அப்படின்னா, ஆத்மாங்கிறது தேகம் தான். அவ அதுக்கு காரணமும் சொல்றா, தேகம் தான் ஏன் ஆத்மா. ஏன்னா நீங்க எல்லாரும் வருங்களே, நானும் நீங்களும் உள்படதான். நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த எண்ணம் நம்மளுக்கு? நான் உங்க காத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன எண்ணம்? இந்த 2 கையும் காலோட இருக்கக்கூடிய சரீரம் தானே உங்க காத்துக்கு வர போறேன்னு சொல்றது. நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், நான் இந்த வேலை பண்ணினேன், நான் பாட்டு பாடினேன், நான் 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 நம்ம எதெல்லாம் ரெஃபர் பண்றோமோ எல்லாரும் நம்ம அந்த சரீரத்தை தான் எல்லாரும் ரெஃபர் பண்ணி பேசுறோம் அல்லவா. எப்போ சரீரத்தையே ரெஃபர் பண்ணி பேசுறோமோ, ஆத்மான்னு தனியா ஒண்ணு அதை தவிர ஒண்ணு சொல்லுவானே, சரீரம் தான் ஆத்மா அப்படின்னு இவா நம்புறவா. அப்புறம் இன்னும் சில பேர் உண்டு, சரீரம் நான் இந்த புஸ்தகம் படிக்கிறேன்னு சொன்னா கண்ணு தானே படிக்கிறது இந்த புஸ்தகத்தை. நான் இந்த ஜிலேபி சாப்பிடுறேன் சொன்னோம்னா இந்த நாக்கு தானே இந்த ஜிலேபியை சாப்பிடுறது. அப்போ இந்திரியங்கள் இல்லையானால் இந்த தேகம் பிரயோஜனத்துக்கு இல்லை. இந்திரியம் இல்லாம எந்த அனுபவமும் நம்மளுக்கு கிடையாது. குருடா இருக்கிறவனுக்கு காட்சிகள் பார்க்க முடியாது, தேகம் இருந்து என்ன பிரயோஜனம்? செவிடா இருக்கிறவனுக்கு எதையும் கேட்க முடியாது, தேகம் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ இந்திரியங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் அப்படிங்கிற உணர்ச்சிக்கு காரணமே இந்திரியம் தான். நான் தான் ஆத்மா. ஆகையினால இந்திரியங்கள் தான் ஆத்மா. எந்த விவகாரத்தை நம்ம ஈடுபட்டாலும் சத் விவகாரமே வச்சுங்க. நீங்க விவகாரம் அப்படின்னா காரியம் எல்லாம் இந்திரியம் மூலமா தானே பண்றோம். ஆகையினால இந்திரியம் தான் ஆத்மா. அப்படி இதெல்லாம் பார்க்கறது லாஜிக்கலா தான் இருக்கு. இது எதுவும் தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம அப்படிதான் சொல்லிட்டு வர. 3வது கேட்டகரி, இந்திரியம் இருந்தா போருமா? கண்ணு இருக்கு, கண்ணு காணவும் காணறது, ஆனா மனசுங்கிறது இல்லைன்னு வச்சுப்போமே. கண்ணுக்கு நேரம் நிக்கிறோம், அவர் நம்மளை கவனிக்கவே இல்லை. ஏன் கவனிக்கல? மனசு அங்க இல்ல. கவனம் அப்படின்னு இருந்தாதான் எதுவுமே முடியும். ரொம்ப மனசு துக்கப்படுறது அப்படின்னா அந்த சமயமா பாயசம் குடிக்க தோணுமா? ருச்சிக்குமா நாக்குக்கு? அப்போ மனசுதான் ஆத்மா. இதுக்கு ஒரு அருமையான விஷயம் சொல்றாரு இங்க, ரொம்ப அருமை. என்னன்னா, நல்லா ஆழ்ந்த தூக்கத்தை இருக்கோம் நம்ம, நல்ல தூக்கம். இந்த தூக்கத்துல பலவிதமான காட்சிகள் நம்ம பாக்குறோம். எங்கெங்கெல்லாமோ போறோம், எங்கெங்கெல்லாமோ வரோம். யாரோ 10 வருஷம் முன்னாடி பார்த்தவர்கள் எல்லாம் நம்ம தூக்கத்துல நம்ம பாக்குறோம். அவ நம்மள்ட்ட அரை மணி நேரம் சம்பாஷணை வேற பண்றா. நம்ம தூக்கத்தை நம்மளும் அவ கிட்ட பேசுறோம். நம்ம வாயை திறக்கல, அவ இங்க வரவும் இல்லை, எல்லாம் தூக்கத்துல நடந்துட்டு இருக்கு. அவர் பிலிம் பாக்குற மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பிலிம் எங்க நடந்துட்டு இருக்கு? மனசாக இருக்கக்கூடிய திரையில தானே நடக்கிறது. கண் மூடி இருக்கு, ஆனா எல்லாம் பாக்குறோம். காது மூடி இருக்கு, ஆனா எல்லாம் கேட்கிறோம்.
வாய் மூடி இருக்கு, ஆனா எல்லாம் பார்க்கிறோம், எல்லாத்தையும் சாப்பிடுறோம், எல்லாத்தையும் ரசிக்கிறோம், எல்லாத்தையும் சுவைக்கிறோம், எல்லாம் நடக்கிறது. ஆனா இந்த ஆள் நல்லா தூங்கிட்டாக்கு இருக்கான். அப்ப எங்க நடக்கிறது இதெல்லாம்? சரீரம் இருந்தும் சரீரம் வேலை பண்ணல, இந்திரியங்கள் இருந்தும் இந்திரியங்கள்லாம் வேலை பண்ணல. ஆனா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கேன். எங்க நடக்கிறது? மனசுல நடக்கிறது. அப்போ மனசுதான் ஆத்மா. மனசு இல்லையானால் எதுவும் கிடையாது. முடிச்சுட்டு இருக்கிற நேரத்தை கூட ஒரு விவகாரத்துல நம்ம ஈடுபடணும் அப்படின்னா டென்ஷனா இருந்தோம்னா, மனசு டென்ஷனா இருந்ததுன்னா எவ்வளவோ விஷயங்கள் உரைக்கிறதே இல்லையே. அப்போ மனசுதானே ஆத்மா. எல்லா அனுபவங்களும் மனசாக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல தானே இருக்கு. நான் அப்படிங்கறதும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த நான் அப்படிங்கறதும் அகம் புத்தின்னு சொல்றோமோ மனசுலதான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. சில பேர் என்ன நினைக்கிறா, இது ஒரு அர்த்த கேட்டகரி. சில பேர் என்ன நினைக்கிறா, விஞ்ஞானம் தான் விஞ்ஞானம், அதாவது புத்தி தான் ஆத்மான்னு சில பேர் நினைக்கிறா. ஏன்? மனசு இருந்தா போறாது. மனசு சுதந்திரமா இல்ல. யார் இவர், எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு யோசனை பண்ணோம்னா புத்திக்குள்ள எங்கேயோ ஸ்டோர்டா இருக்கு. ஓஹோ, 5 வருஷம் முன்னாடி அந்த கல்யாண மண்டபத்துல நான் அவரை பார்த்தேன். அந்த புத்தி வேலை பண்ணலே வச்சுப்போம், மனசு வேலை பண்ணாது. மனசு என்னென்னலாம் வேலை பண்றதோ அதுக்கு குடுக்கல் வாங்கல் முழுக்க புத்தி கூட தான் இருக்கு. அதுவும் க்ஷணார்த்தத்துல நடக்கிற, அத்தனை ஃபாஸ்டா நடக்கும். புத்திக்கு மனசுல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் இருக்கே, அத்தனை ஃபாஸ்டா நடக்கிறது. இது விஞ்ஞானம்னு பேர். எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ எல்லாம் டக்கு 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 டக்குன்னு புத்திக்கு போறது. எதெல்லாம் நம்ம செய்யறோமோ புத்திலேருந்து மனசுக்கு வந்து, மனசுலேருந்து இந்திரியம் போய், இந்திரியம் சரீரத்துக்கு வந்து எல்லாம் நடக்கிறது. ஆகையினால விஞ்ஞானம், அதாவது புத்தி தான் ஆத்மா. இன்னொரு செட் இருக்கா, அவ என்ன சொல்றான்னா, அவளும் சூன்யவாதின்னு பேரு. ஆத்மா அப்படின்னா சூன்யம் அப்படின்னு சொல்றவா சில பேர். அப்புறம் நையாயிக்கால்லாம் இருக்கா, அவ எதை ஆத்மா சொல்றான்னா, உடம்பு வந்து சம்சாரி, கர்த்தா, போக்தா, இதுல இருந்து தனியா இருக்கிறது ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு அவ ஒத்துக்கிறா. சாங்கியத்தில் இருக்கிறவர்கள் போக்தா ஆத்மா அப்படின்னு சொல்றா. சில பேர் என்ன சொல்றான்னா, ஆத்மா வந்து சரீரம் இல்ல, இத மேல என்னென்னலாம் சொன்னேலோ ஆத்மாக்கு அதெல்லாம் ஸ்வரூபமா இருக்குன்னு சொல்ற. அவாதான் தெள்ள தெளிவா சொல்றா, ஆத்மாவும் சரீரமும், ஆத்மாவும் இந்த இந்திரியங்களும் என்னெல்லாம் சொன்னையோ எல்லாம் பகல் இரவு அப்படிங்கிற எத்தனை வித்தியாசம் உண்டு அத்தனை வித்தியாசம் உண்டு. தங்கம் பஞ்சு இது ரெண்டுத்துக்கு எத்தனை வித்தியாசம் உண்டோ அத்தனை வித்தியாசம் உண்டு. ஆனா அந்த தேகம் ஆத்மா இல்லை. தேகம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள்னாலையும் கர்மாக்கள்னாலையும் பிணைந்து பண்ணி இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் இந்த தேகம். தேகம் அப்படிங்கிறது காலாகாலமா ஜன்ம மரணம் ஜன்ம மரணம் ஜன்ம மரணத்திலேயே இருந்துட்டு இருக்கிறது தேகம். தேகம் அப்படிங்கிறது காலாக்னியில ஒரு உருண்டை வெண்ணெய் எடுத்து போட்டோம்னா அக்னியில எப்படியோ அப்படி காலாக்னியில உருட்டி போட்ட ஒரு வெண்ணெய் தான் இந்த தேகம் அப்படிங்கிறா. இந்த தேகம் சாஸ்வதம் இல்லை. எந்த நேரமானா எந்த க்ஷணமானா அது சரியும். ஒரு கொசு இங்கேந்து பறந்து அங்க போய் உட்கார்றதுக்குள்ள எத்தனை நேரம் அந்த ரெக்கையை அடிச்சதோ அத்தனை ரெக்கை கூட வேண்டாம், அதுக்குள்ள அந்த தேகம் எப்ப வேணா சாயும் அப்படின்னு தேகத்துடைய அனித்தியத்துவத்தை எடுத்து சொல்றார். மக்கி போயிடும், எரிஞ்சு போயிடும், அழுகி போயிடும். இதை போய் எப்படி ஆத்மான்னு சொல்றது? ஆத்மா வந்து நித்திய சுத்தமா இருக்கக்கூடியது, ஆத்மா அனாதியா இருக்கக்கூடியது, ஆத்மா சத்ரூபமா இருக்கிறது, ஆத்மா ஞானமயமா இருக்கிறது, ஆத்மா புண்ணிய ரூபமா இருக்கிறது, ஆத்மா அசங்கமா இருக்கிறது, ஆத்மா நிர்லேபமாக இருக்கக்கூடியது, ஆத்மா. இதுல தான் ஆத்மாக்கு லட்சணம். இவ்வளவு வித்தியாசம் இருந்துட்டும் எப்பேற்பட்ட ஒரு பரிதாபமான நிலை தேகமும் ஆத்மாவும் ஒன்னு சொல்ல தோணுறதே. இந்திரியமோ மனசோ பிராணனோ எல்லாமே ஜடவஸ்து தான். எல்லாம் சரீரத்துக்கு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஜடவஸ்து தான். அதுக்கும்
ஆத்மாக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது அப்படிங்கிறாரு இங்க மகாராஜ். எந்த விதமான கனெக்ஷனும் அதுக்கும் கிடையாது. ரெண்டும் வெவ்வேறு சேர்ந்து இருக்குங்கிறதுனால அதுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். எந்த கனெக்ஷனும் கிடையாது. வயர் இருக்கு, மேல இன்சுலேட்டடா வயர் இருக்கு, உள்ள காப்பர் வயர் ஓடுறது. காப்பர் வயர் தான் எலக்ட்ரிசிட்டியே வருது. இந்த வழியில் இருக்கிற இன்சுலேஷனுக்கு அந்த காப்பர் வயருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறது முழுக்க அந்த காப்பர் வயர் தான். இன்சுலேஷன் ஒன்றும் பண்ணல. இதை சொல்லும் போது நிதான அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார். நிதான என்ன? நிதான அப்படின்னா அடைக்கலம். எங்க நாமம் ரூபம் இதெல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையோ அது ஆத்மாவுடைய நிலை. ஆத்மா அப்படின்னு வரும்பொழுது அங்க நாமத்துக்கு தேவையும் கிடையாது, ரூபத்துக்கு தேவையும் கிடையாது, அங்க வேலையே கிடையாது. அதனால ஆத்மா கிட்ட வரும்பொழுது நாமம் ரூபம் ரெண்டும் அப்படியே நகர்ந்துடும். எங்க வர்ணம் வியக்தி அப்படிங்கிற வேற்றுமைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே அங்கெல்லாம் உருகி கரைஞ்சு போயிடும். ஆத்மான்னு சொல்லும் பொழுது ஜாதி அப்படி இப்படின்னு சொல்றோமே அதெல்லாம் நாமாக்கு கிடையாது, ஆத்மாக்கு கிடையாது. ஆத்மான்னு சொன்னோம்னா அங்க ஆகாரமும் கிடையாது. அப்ப ஆத்மான்னு சொன்னோம்னா எந்த இடத்துல சங்கல்பம் வாசனைகள் சம்ஸ்காரங்கள் இதெல்லாம் எங்க அப்படியே அடங்குறதோ, எதுக்கு அங்க அடங்கிறது? அடுத்த சிருஷ்டிக்காக அங்கிருந்து கிளம்புறதுக்காக அங்க அடங்கிறது. பிரளயத்தும் போது எல்லாம் அப்படியே அடங்கி உடங்கி இருக்குமோ அதுதான் ஆத்மா. அதுகிட்ட இதெல்லாம் அடங்கி அடுத்த சிருஷ்டிக்கு அங்கிருந்து கிளம்பி வர்றது. இத பேசிட்டு வரும்போதுதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றான், அந்த ஆத்மான்னு சொன்னோமே, அந்த அடைக்கலம் அப்படின்னு சொன்னோமே, அதுதான் நான் தான் அந்த நிதான. பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றான், எல்லா பூதத்துக்கும் நான் தான் அந்தர்யாமியாக இருக்கேன், இந்த சிருஷ்டிக்கும் நான் தான் அந்தர்யாமியாக இருக்கேன், ஆகையினாலும் எங்குமே நான் தான் இருக்கேன், சர்வகட்டி பூர்ண சர்வாகட்டி பூர்ண அப்படிங்கிறார் இங்க ஞானேஸ்வர் மகாராஜ். எங்குமே நான் தான் இருக்கேன், எங்கும் நான் இருக்கத்தால கொஞ்சம் கொஞ்சமா நான் டிஸ்ட்ரிபியூட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கேன் நினைச்சுக்க வேண்டாம். எங்கும் நான் பூர்ணமாக தான் இருக்கேன், எங்கும் இருக்கிறத தவிரையும் நான் பூர்ணமாக தான் இருக்கேன், ஏகரூபமாக நான் இருக்கேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றான். ஆரம்பமும் நான் தான், முடிவும் நான் தான், இது ரெண்டுத்துக்கு மத்தியில இருக்கக்கூடிய காலமும் நான் தான். எல்லா சரீரத்துக்குள்ளேயும் நான் தான் இருக்கேனே தவிர அப்படி இருக்கிறதுனால நான் பரிச்சின்னமாக ஆகவே இல்லை. என்னுடைய ஏக்கத்துவம் அப்படியே மாறாம அப்படியே இருக்கு. ரெண்டு சாதனைகள், ஒரு டேபிள் இருக்கு, ஒரு சேர் இருக்கு. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் இருக்கே, இதுக்கு அவகாசம்னு பேர். அந்த அவகாசம் என்னது? அந்த அவகாசம் ஆகாசம். ஒரு பட்டு துணியை பார்க்கிறோம், அந்த பட்டு துணி என்னது? நூல்களை ஒரு விதமா கோத்தத்தினாலதானே அது துணி. இல்லைன்னா அது துணிய அந்த நூலை ஒவ்வொன்னா எடுத்துட்டோம்னா துணியை எடுத்து, அப்ப அந்த துணியில இருக்கக்கூடிய நூல் தான் நான் அப்படிங்கிறான். ரசம் எப்படி ஜலத்துல ரசம் ஜலத்தை பார்த்தா அதுல ஒண்ணுமே என்ன, சர்க்கரையும் போடல, உப்பும் போடல, ஒன்னும் போடல. தாகமா இருக்கும் பொழுது சர்க்கரை தீர்த்தத்தை கொடுக்கும் பொழுது எவ்வளவு ரசமா இருக்கு, அந்த தீர்த்தம் சுவையா இருக்கு இல்லையா? அதனால தீர்த்தத்துல எப்படி சுவை இருக்கோ, துணியில எப்படி நூல் இருக்கோ, ரெண்டு ஆப்ஜெக்டுக்கு நடுவில் எப்படி அவகாசம் இருக்கோ, எப்படி விளக்குல தேஜஸ் இருக்கோ, அக்னியில எப்படி தேஜஸ் இருக்கோ, எப்படி தங்கத்துல தங்க தன்மை இருக்கோ, அது மாதிரி நான் எல்லாத்தையும் ஆத்மாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்றான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். ஒரு நதி ஓடுறது, ஒரு ஆறு ஓடுறது, குறுக்க நெருக்க ஓடுறதுனாலும் அதுல இருக்கக்கூடிய ஜலம் கோணலா என்ன? நதி கோணலா இருந்தாலும் ஜலம் கோணலா இல்லை. அது மாதிரி ஒரு கட்டையில நெருப்பு எரியும் பொழுது கட்டை கோணலா இருந்தாலும் கட்டையில எரிஞ்ச நெருப்பு கோணல் இல்லை, அந்த நெருப்பு தான். ஒரு பானைக்குள்ள அவகாசம் இருக்கு, ஒண்ணு இல்லை, ஒரு பானை காலியான பானை. அப்ப அதுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் உருண்டையான ஸ்பேஸா தோணுறது. நம்ம ரூம்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸ்கொயரா இருக்கிற ஸ்பேஸா தோணுறது. ஆனா ஸ்பேஸுக்கு ஆகாரமே கிடையாது. நீ எப்படி அந்த பாதையை வச்சோ அது பிரகாரம் அந்த ஸ்பேஸ் மாறிக்கிறது.
அது ரவுண்டும் இல்லை, அது ஸ்கொயரும் இல்லை, உருண்டையும் இல்லை, சதுரங்கமாவும் இல்லை. அது ஷேப்பே கிடையாது, அதுக்கு ஆகாரமே கிடையாது. அப்போ ஆத்மாவும் அப்படித்தான். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு விதமான குணத்தோட இருக்கிறது. ஆத்மாவுக்கு குணம் இருக்கிற மாதிரி தோணுறதே தவிர அந்த ஆத்மாவுடைய குணம் இல்லை. அந்த குணம்னா சரீரத்தை சேர்ந்ததுதான். ஆகையினால எல்லா சரீரத்தும் இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்னே ஒண்ணுதான். சரீரத்தினுடைய சம்பந்தம் வரத்தினால சரீரத்துடைய குணம் வெவ்வேறையா இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு வெவ்வேறையான குணம் இருக்கணும் போல ஒரு தோற்றம். ஆத்மாவுக்கு விகாரமே கிடையாது. எதனாலையும் ஆத்மாவை தொடவே முடியாது. ஆகாசம் போல ஒரு கால ஆத்மா பேசும்பொழுது ஆகாசம் தான் க்ளோசஸ்ட் உதாரணமா சொல்லணும். ஆனா ஒரு பெரிய வித்தியாசம், ஆகாசம் ஜடம், ரெண்டும் சூக்ஷ்மமா இருக்கிறதுனால அது ஒரு உபமானமா சொல்ல தோணுறது. அந்த சூக்ஷ்மத்துவத்துக்கு மாத்திரம்தான் அந்த உபமானம் சொல்லலாம். ஆத்மா ஆகாசத்தை விடையும் சூக்ஷ்மம். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச சூக்ஷ்மம் ஆகாசம். அதுக்கு மேல நமக்கு நம்ம இந்திரியங்களுக்கு புலன்படுற மாதிரி ஒரு சூக்ஷ்மம் நம்மளுக்கு தெரியாததுனால ஆகாசம் போல ஆத்மான்னு சொல்லலாமே தவிர ஆகாசத்தை விட சூக்ஷ்மம் ஆத்மா. அது மாத்திரம் இல்லை, ஆகாசம் ஜடம், ஆனா ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி இதோட விவரணத்தை முடிக்கிறார். ராமகிருஷ்ண ஹரி.